கேக்குறேன் சார். உனக்கு எத்தனை பிள்ளைமா? யாருக்குடா? அதுக்கு கல்யாணம் 6 மாசம் தான். 6 மாசம் ஆகுதா? உனக்கு எத்தனை பிள்ளைமா? 2 பிள்ளை. நல்லா யோசிச்சு சொல்லு. 2 தானே. பொறுப்புங்கிறீங்களே, இப்ப இருக்கிற பெண்களுக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு பாட தருதா சார் நான் கேக்குறேன். அப்படி சொல்லாதீங்க தம்பி. எல்லா பெண்களுக்கும் தாலாட்டு பாட தெரியாதுன்னு சொல்லாதீங்க. நான் செட்டிநாட்டு பகுதியில இருந்து வர்றேன். என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது. 2025 பிறந்துருச்சு, பொய் சொல்லாதீங்க. இப்ப இருக்க பெண்களுக்கு தாலாட்டு பாட்டு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் மனைவி MA இசை முறைப்படி திருவையாறு இசைக்கல்லூரியில படிச்சவன். அப்ப என் பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. நம்ம பணப்பட்டி மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். சொல்லி கொடுங்க சார். நாளையில இருந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்ட ஆரம்பிப்பா பாருங்க. அண்ணே ஒண்ணு காட்டுங்க. நீங்க அரணோட்டு காட்டுங்க. இப்படி வேணாங்க அப்புறம் எந்திரிச்சு லைட்டா நீங்க மட்டும் கீபோர்டுல காட்ட சொன்னா வாயில காட்டுறாங்க. பாட்டே அவ்வளவுதான். பாட்டு அவ்வளவுதாங்க. கதவை திறந்து வாக்குல 32 நாய் படுத்து கிடக்கு. பாட்டு யாண்டி தின்ன நாய் கிடக்குறேன். வந்த நாய் எல்லாம் சும்மா தான் இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்குதுங்கிறாங்க. யாருக்கு தாலாட்டு பாட தெரியும்? என்ன பொறுப்பு நான் கேக்குறேன். அன்னைக்கு மெட்ராஸ் போற ஒரு அம்மா பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டு பாடுறேன்னு இந்த மாதிரி லெகின்ஸ் டீ ஷர்ட்டி மாட்டிக்கிட்டு பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டு பாடுது சார். குழந்தை தொட்டியை நிக்கிது, குழந்தை தொட்டியை நிக்கிது. சனியனை எதுக்கு இங்க வந்து கத்துற? உன் புருஷனார திண்ணையில தண்ணி அடிச்சு படுத்து கிடப்பா, அங்க போய் கத்து. நானே தூங்கிக்கிறேன் இந்த குழந்தை. நான் என்ன கேக்குறேன், ஆண்கள் என்னைக்காவது புறம் பேசிருக்குமா சார்? இல்ல. இப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், நீங்க என்ன சாப்பிட்டீங்க? இன்னும் சாப்பாடு போடலையா? சரி, ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. ஒருவேளை சாப்பிட்டிருந்தா கூட இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், என்னவோ கேட்ட கேள்விக்கு கேட்ட பதில சொல்லுவோம். இப்ப இதுகள்கிட்ட நீங்க என்ன சாப்பிட்டேன்னு மட்டும் கேட்டு பாருங்களேன். அது நான் இட்லி ஊத்துறான்னு நேத்தே மாவு போட்டு அரைச்சு வச்சிருந்தேன், அப்புறம் அதுக்கெல்லாம் என் புருஷங்க தண்ணி அடிச்சு போட்டாலும் ஒரே பிரச்சனை. அது ஒரு தெரியுமா? பக்கத்து வீட்டுல அவ்வளவு நேரம் பேசுனதே ஊர் ஒப்புதான். புறம் பேசுறது இந்த பெண்களுடைய புத்தியா கிடையாது. நீங்க பொண்டாட்டிய பார்த்து ஒரு வார்த்தை கேளுங்க, ரிட்டர்ன்ல 10 வார்த்தை வரும். இதான் பெண்கள். ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா? திருப்பி ஏன் உனக்கு அறிவு இருக்கா? உங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா? உங்க அத்தாவுக்கு அறிவு இருக்கா? உங்க அக்காவுக்கு அறிவு இருக்கா? மஞ்சளானுக்கு அறிவு இருக்கா? அபுவுக்கு அறிவு இருக்கா? எல்லாரும் இழுத்து விடுறான். ஒண்ணு எவ்வளவு சுத்துறியா பாருங்கப்பா. இதுக்கு மட்டும் அறிவு இருக்கான்னு கேட்க மாட்டேங்கிறா. வீட்டுல அக்கா கேட்க மாதிரி இதுக்கு மட்டும் அறிவு இருக்கான்னு கேட்க மாட்டேங்கிறா. இல்லைன்னு எவ்வளவு. ஆனா சார், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓரளவு தெரியும். மஞ்சுநாதனை பத்தி ஃபுல் டீடைல் சொல்றீங்க, பாடுறீங்க, பேசுறீங்க, எல்லாமே பண்றீங்க. நம்ம பணப்பட்டி ரசிகர்கள் சார்பா இந்த மேடையில ஒரு பாட்டு நான் ஒண்ணு பாடுறேன். தமிழ் பாட்டா இங்கிலீஷ் பாட்டா? தமிழ் பாட்டு தான், சினிமா பாட்டு. பாடுங்க, நீங்க தான் சாட்சி. ஓகேவா? பணப்பட்டி ரசிகர்கள் சார்பா நான் ஒரு தமிழ் பாட்டு பாடுறேன். அந்த பாட்டுக்கு விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. திருக்குறளா திருவம்பாவையா? சினிமா பாட்டு. பாரியானா எந்த பாட்டு விளக்கம் சொல்லு. நீங்க எல்லாம் தான் சாட்சியே, குறிப்பா பசங்களா சாட்சி. ஓகேவா? ஓகே. ஏன் சொல்றேன் தெரியுமா? பட்டிமன்றம் பேசுறீங்க, பாட்டு மன்றம் பேசுறீங்க, ஆன்மீக சொற்பொழி பேசுறீங்க, ஆள்நாள் தமிழ்நாடு மூட்டம் மட்டுமல்லாம வெளிநாடு ரவுண்ட் அடிக்கிறீங்களே. இந்த பசங்க தான் சாட்சி. ஒரு தமிழ் பாட்டு பாடுற, அதுக்கு விளக்கத்தை நீங்க சொல்லணும். பாடியா சிங்கம்ங்கிற திரைப்படத்துல இருந்து நம்ம சூர்யா நடிச்சது. நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா கொடுங்க. தெரியும். சிங்கம்னு படம் பேரை சொன்னோடனே சூர்யான்னு ஹீரோ பேரை சொல்றாரு, அப்ப தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? டீல் ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? பாடிடுவோமா? ஓகே. தூய தமிழ் பாட்டு. நீங்க விளக்கத்தை சொல்லுங்க. சிரிக்காதீங்க, சொல்றேன். மாட்டிக்கிட்டாங்க. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க, அப்பதான் அவர் விளக்கத்தை சொல்லுவார். ரெடியா இருக்காங்க? பணப்பட்டியே உங்களுடைய வார்த்தைக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்து நீ இருக்காங்க பிரச்சனைய. நான் யோசிச்சு கொண்டு வரேன், நீ பாட்டை பாடி எடுத்து விட்டுற. சரி சரி.
நான் பெரிய போருக்கு போறாரு வழி அனுப்பி வைக்கிறா. இந்த அப்பன் தடுமாடுறது எனக்கு தானே தெரியும். சொல்லிடுவேன், அதான் எனக்கு தெரியும். அந்த வரிய சொல்லு. வரியவா? வரி தானே. சொல்லியா? எவரிபடி அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? எவர் சிங்கர் படி. அடுத்த வரிய சொல்லு. ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. இப்ப பாடு. எவரிபடி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. எவரிபடி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. எல்லா பாட்டையும் நல்ல ஒரு கைதட்டி காப்பாத்தி விடுங்க. அப்படி எழுதின கலைஞருக்கே விளக்கம் தெரியாது. அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும் எல்லாம். சார் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன் சார். பெண்கள் பொறுப்பா இருக்கும் நீங்க சொல்றீங்களாமா? ஆண்களுடைய உழைப்புக்கு ஈடனியா எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? ஒரு பையன் சாப்ட்வேர் கம்பெனில போய் வேலை பார்த்தான் சார். முதல் மாச சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த சாப்ட்வேர் கம்பெனில. அந்த பையன் நினைச்சிருந்தா மெட்ராஸ்ல இருந்து அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருக்கலாம். ஆனா என்ன தெரியுமா பண்ணா? சார் எனக்கு 2 நாள் லீவு கொடுங்கன்னு சொல்லி மேனேஜர் லீவு கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அழகான கிராமத்துக்கு அம்மாவையும் அப்பாவையும் தேடி அந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து உள்ளார போந்தால அப்பா ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாரு. விவசாயி அப்பா ஹால்ல உட்காந்து டிவி பார்த்து இருந்தாரு. அப்பாவை தாண்டி நேரா உள்ள சமையக்கட்டுக்கு போனா அம்மா அங்க சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓடி போய் சொன்ன, அம்மா எவர் என்ன கஷ்டப்பட்ட அப்பாவை நீ படிக்க வச்சீங்கல்ல, இருந்த கொஞ்சோன்னு நிலத்தையும் எனக்காக என்னுடைய படிப்புக்காக வித்து என்ன படிக்க வச்சீங்களம்மா. எனக்கு முதல் மாச சம்பளம் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அப்பா 1 வருஷம் கஷ்டப்பட்டாலும் இந்த பணத்தை பார்த்துக்க முடியாது. உங்களுடைய பிள்ளை உங்களோட வாரிசு நான் சம்பாரிச்சிருக்கேன், இது கொண்டு போய் அப்பாட்ட கொடுமா, அப்பா சந்தோஷப்படுவாருன்னு கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்தான். உடனே அவங்க அம்மா சண்டைக்கு வந்துச்சு, உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சவரு உங்க அப்பாடா, அவர் இருந்த அத்தனை சந்தோஷத்தையும் மறந்துட்டு உனக்காக மட்டுமே வாழ்ந்தவரு, நீ முதல் மாசம் கை நிறைய சம்பாதிச்சிருக்க, இந்த பணத்தை கொண்டு போய் நீ கொடுத்தினா உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு, நீனே குடுறான்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு. அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா? அதுதான் சார் ஆண் சிங்கங்கிறது. அந்த பையன் சொன்னா, அம்மா எனக்கு தெரியாதா, அப்பா கஷ்டப்பட்டுதான் என்ன படிக்க வச்சாரு, இந்த காசை கொண்டு போய் நான் அப்பாட்ட கொடுக்கலாம், பிரச்சனை இல்ல, நான் படிக்கிறப்ப எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், அப்பா காசு கொடுன்னு கேட்டப்ப அப்பா அப்படி கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன், பைக்குக்கு பெட்ரோல் போடணும், புது போன் வாங்கணும், போன் ரீசார்ஜ் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறேன்னு எனக்கு தேவைப்படுறப்பெல்லாம் என் அப்பாட்ட காசு கேட்டேன், அப்பா இப்படி கொடுத்தாரு, கொடுத்த என் அப்பா கை மேல இருந்தது, வாங்கின என் கை கீழே இருந்தது, இன்னைக்கு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு இந்த காசை கொண்டு போய் கொடுத்தேன்னா கொடுக்கிற என் கை மேல போயிடும், வாங்குற என் அப்பா கை கீழே போயிடும், நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் அப்பன் கைய கீழே போக விட மாட்டேன்னு ஒரு பையன் சொல்றான்னு சொன்னா அதுதான் சார் ஆண் சிங்கம்ங்கிறது. நான் நிதர்சனமான ஒரு உண்மையை சொல்லவா? ஒரு குடும்பத்துல வயசுக்கு வந்து ஒரு பெண் இருக்கு, ஏதோ ஒரு சூழ்நிலை அப்பா தவறிடுறாரு, அந்த பெண்ணு அந்த குடும்பத்தை காப்பாத்துவான்னா அது கேள்விக்குறிதான். காரணம் என்ன தெரியுமா? பெண்களை குறைச்சு மதிப்பிடுறேன்னு நினைக்க வேண்டாம், அது கல்யாணமாய் இன்னொரு குடும்பத்தை காப்பாத்த போயிடும். ஆனாலும் கூட ஒரு வீட்டுல 4 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, 4 பேருமே இன்னும் கட்டி கொடுக்கல, அப்பா ஏதோ ஒரு சூழ்நிலை ஹார்ட் அட்டாக்ல தவறிடுறாருன்னா அந்த 4 பிள்ளைகளுக்கு தம்பியா ஒரு பையன் இருந்தாலும் அப்படி சிங்க குட்டி மாதிரி மறுநாளே வேலைக்கு போய் 4 அக்காக்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த குடும்பத்தை அப்பா இல்லாத இடத்தை நிரப்பக்கூடிய ஆற்றல் ஒரு ஆண் மகனுக்கு தான் இருக்கும். பெண்களால் அதை நிவர்த்தி செய்ய முடியுமா சார்? கண்டிப்பா முடியாது தம்பி. அதனாலதான் நாங்க சொல்றோம். ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் காசு கொடுக்குறது, அதுதான் இந்த பட்டிமன்றத்திலே உச்சமான ஒரு விஷயம். நல்ல கை தட்டு, நல்லதா சொன்னாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா இப்படி காசு கொடுத்தாரு, நான் இப்படி வாங்கினேன். நான் 10வது படிக்கும்போது அப்பா அப்படி காசு கொடுத்தாரு, நான் அப்படி வாங்கினேன். காலேஜ் படிக்கும்போது அப்பா அப்படி கொடுத்தாரு, நான் அப்படி வாங்கினேன். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் 50,000 பணத்தை கொடுக்க போய் என் கையும் மேலையும் அப்பா கை கீழையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சா பாருங்க இளைஞன், அவனுக்காக ஒரு கைதட்டல். தம்பி இப்பதான் தெரியுது ஏன்டா பசங்க அப்பன் கையில காசை காட்ட மாட்டாங்க, ஏன்னா அப்பங்க கீழே போயிடக்கூடாது, அதுக்காகவே நம்ம பேர்ல அப்பட்ட காசே கொடுக்க மாட்டாங்க. பெண்கள் பொறுப்பா இருக்கும்னு சொல்றாங்களே, புறம் பேசுறது தவிர இவங்க ஒண்ணுமே பண்றது இல்ல. ஆனா ஆண்கள் அப்படி இல்ல. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்களேன், ஒரு மாமியாவும் மருமகளையும் ஒரு ரூம்ல போட்டுங்க, இன்னொரு ரூம்ல மாமனாரையும் மருமகனையும் போட்டுங்க. மருமகனுக்கு மாமனாருக்கு பிரச்சனை வருமா? வராது. எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் ஒரு குவார்டர்ல முடிஞ்சு போயிடும், கட்டிங் போதும் முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த பெண்கள் 2 பேரை விட்டா பிரச்சனை வந்து சேருதே.
அப்ப இந்த பெண்களால என்ன சந்தோஷம் இருக்க முடியும் குடும்பத்துல? நான் கேட்கிறேன். நாங்க தான் பொறுப்பா இருக்கோங்கிறாங்களே, பெண்கள் என்னத்த பொறுப்பா இருக்காங்க? இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன். பிரேமா ஜெயக்குமார் சொல்லி ஒரு தமிழச்சி, அந்த பெண் பண்ண சாதனை என்ன தெரியுமா? என்ன? சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எக்ஸாம்ல தேசிய அளவுல முதல் மதிப்பெண் வாங்கின அந்த மாதிரி கிராமப்புறத்துல பிறந்த ஒரு தமிழச்சி மும்பையில குடும்பத்தோட போய் வசிக்கிறாங்க. இன்னைக்கு வேணாலும் நீங்க போட்டு பாருங்க கூகுள்ல, பிரேமா ஜெயக்குமார் ஒரு தமிழச்சி மும்பையில சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எக்ஸாம்ல முதல் மதிப்பெண் வாங்கினா அவங்க அப்பா என்ன வேலை தெரியுமா பாக்குறாரு? சாதாரண ஆட்டோ ஓட்டுற ஒரு கூலி வேலை பாக்குறாரு. அந்த முதல் மதிப்பெண் வாங்கினோன்னு நிருபர்கள் எல்லாம் ஓடி வந்து அந்த பெண்ணை இன்டர்வியூ எடுத்தாங்க. சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எக்ஸாம்ல பெரிய பெரிய டாக்டருடைய பிள்ளை, இன்ஜினியருடைய பிள்ளையே பெரிய மார்க் வாங்க முடியலையே, ஒரு ஆட்டோ ஓட்டுற சாதாரண கூலி தொழிலாளருடைய பிள்ளை நீங்க இந்த மாதிரி மார்க் வாங்குனீங்களே எப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பெண் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எங்க அப்பா காலையில 6 மணிக்கு ஆட்டோ சாவியை எடுத்துட்டு வெளியில போவார் சார். 6 மணில இருந்து நைட்டு 8:30 மணி 9 மணிக்கு ஆட்டோ ஓட்டுவாரு. வீட்டுக்கு வர்றப்ப அந்த காக்கி சட்டையெல்லாம் வேர்வையில பூத்து போயிருக்கும். வந்து அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு திரும்ப ஆட்டோ சாவியை எடுத்துட்டு வெளியில போவாரு. எங்கப்பா போற? காலையில இருந்து ஆட்டோ ஓட்டுனீ, இப்பயா ரெஸ்ட் எடுக்க கூடாதான்னு கேட்பேன். அப்ப எங்க அப்பா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், தங்கம் நான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஆட்டோ ஓட்டுறேன்னா நம்ம வீட்டுல எல்லாரும் 3 வேளை சாப்பிடணுங்கிறதுக்காக ஆட்டோ ஓட்டுறேன். நைட்டு நான் கண்ணு முழிச்சு ஆட்டோ ஓட்டினாதான் என் பிள்ளை உன்னை நான் நல்லா படிக்க வைக்க முடியும்னு சொல்லி ஒரு ஆண் மகன் சொல்றான்னா, இன்றளவு தான் பட்ட கஷ்டத்தை தான் பிள்ளை படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு கொடுக்காத சந்தோஷத்தை எல்லாம் சொத்து சுகத்தை எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ராப்பகலா உழைக்கக்கூடியவன் ஆண் என்ற காரணத்தால ஆண்களுடைய உழைப்பு தான் ஒரு குடும்பத்துக்கு சந்தோஷமா இருக்குங்கிற நிதர்சனமான உண்மைக்கு நீங்க தீர்ப்பை கொடுக்கணும். ஏன் தெரியுமா? கூழ் சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கறி வெடுமாங்கா சொண்டகஞ்சி சுட்டால மக்காத்தல் நீர்மாறு வேத்தனி இளநீ இராத்துக்கு கலமுட்டா கம்யூனிட்டி வெள்ளரிக்கா அவிச்ச முட்டை ஆஃப் ஆயில் இந்த பெண்களோட பொறுப்பு. இது எல்லாமே டூப்பு. ஆண்களோட உழைப்பு தான் டாப்பு. எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி. ஆப்பு இல்ல ஆப்பு நடுவர்ல இந்த லைட் செட்டப்பா இருக்கட்டும், பின்னாடி அடிச்ச பேனரா இருக்கட்டும், இந்த மேடை அலங்காரமா இருக்கட்டும், ஆடியோவா இருக்கட்டும், வீடியோ எடுக்கிறவரா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்றது ஆண்கள். ஒய்யாரமா ஏறி உட்கார்ந்து பேசுறது மட்டும் பெண்கள்னு சொன்னா பெண்களுடைய பொறுப்பை காட்டிலும் ஆண்களுடைய உழைப்பு தான் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு, சூப்பரா துவங்கி இருக்காங்க. கடைசியில முடிக்கும் போது சொன்னார், இந்த லைட்டு கட்டினது ஆம்பளை, மேடை போட்டது ஆம்பளை, இந்த வீடியோ எடுக்கிறது ஆம்பளை, இந்த விழாவை ஏற்பாடு பண்ணதெல்லாம் ஆண்கள், இதுல பெண்கள் ஒய்யாரமா உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேக்குறீங்க. இந்த விழாவை இவ்வளவு சிறப்பா நடத்துறதுக்கு எத்தனை ஆண்கள் உழைத்திருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் அவர்கள் இந்த மேடையிலே ஏற முடியும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெண்கள் இல்லாம என்ன பண்ண முடியும்? நீ வாயிலேயே பேசலாம், பேசிட்டு எங்க போவ? வீட்டுக்கு தான் போகணும். மஞ்சள் நாளால படுத்து கிடக்க முடியுமா? அவன் கொரட்டையில எவனுமே தூங்க முடியாது. 2 நாள் இருக்கலாம், 3ஆவது நாள் உன்னை வரட்டி விட்டுருவான். இன்னைக்கு ஏசி கோச்சில் வந்து நாங்க வரும்போது சென்னையில இருந்து கோயம்புத்தூர் அது இன்டர்சிட்டி எங்களுக்கு சாதா இதுல ஒதுக்கிட்டாங்க. நாங்க அப்புறம் போய் அந்த டிடிஆர்ட்ட பேசி 470 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுங்க, நான் ஒவ்வொருத்தருக்கும் கட்டி ஏசி கோச்சில் போய் உட்கார்ந்து மாப்பிளைய உட்கார வச்சேன். பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவன் இப்ப புத்தாம் பாருங்க பாட்ட அவன் டிடிஆர் கூப்பிட்டு, சார் நான் போய் கீழே உட்காந்து இந்த சீட்ல உட்கார மாட்டேன், திருச்சு ஓடுறான், கிட்ட எவனும் போகல, இவனோட நீ தங்க போற. உண்மையில பெண்கள் சரியாத்தான் இருக்காங்களா? உண்மையில 4 பெண்கள் சேர்ந்து பேசுனாங்கன்னா இன்னும் 5ஆவது பெண்ணை பத்தி தான் பேசுவாங்க, வேற எதுவும் பேச மாட்டாங்க. எங்க ஊர்ல 2 அம்மா பேசிக்கிச்சு, போய் இந்த கண்ட்ரைட்டர் கல்யாணம் பண்ணது தப்பா போச்சுருச்சு. அவருக்கு என்னக்கா சில்லறை விலை கொண்டு வருவாரே அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், டியூட்டிக்கு போறான்னு படியில இருந்து டாட்டா காட்ட விட மாட்டான், படியில் நிக்காத உள்ள போ, படியில நிக்காத உள்ள போ. நான் அம்மா சொன்னிச்சு, போய் டிரைவரை கல்யாணம் பண்ணது தப்பா போச்சுருச்சு. அவருக்கு என்னக்கா குறைச்சல் சட்டையை கழட்டி விட்டு வண்டி ஓட்டுவாருன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், டியூட்டி முடிச்சு நைட்டு 1:30 மணிக்கு வர்றவங்க சும்மா விசாரம் படுக்கிற புள்ள வகுத்துல ஏறு போடுறான் சார், புள்ள தலைமுடியை முடிச்சுட்டு சரி மாதிரி திருப்புறான் சார், 1:30 மணிக்கு 6 அடிக்கிறான் சார், சாரு கேட்கிறீ பண்ணி. இன்னும் அம்மா சொல்லிச்சு, போய் பஸ் மெக்கானிக்க கல்யாணம் பண்ணது தப்பா போச்சுருச்சு. அவருக்கு என்னக்கா குறைச்சு அப்படின்னு. ஒண்ணு டியூட்டி முடிஞ்சு வந்து கட்டுக்கு கீழே படுத்துக்கிறான், படுத்து சும்மா படுக்கிறான், ஸ்பானர் எடுத்து நட்டை புறான் கழட்டான், நட்டை கழட்டி போய்
காலையில் நட்டு மாட்டதே பொழக்கா போட்டுருந்துச்சு. இன்னொரு அம்மா சொல்லிச்சு போய் கபடி விளையாடுறவனை கட்டினது தப்பா போட்டுருந்துச்சு. அவனுக்கு இருக்கா குறைச்சன்னு கேட்கிறேன். ஒடியாரான் தொட்டு விட்டு அவுட்னு ஓடி போயிடறாக்கா. நாங்க காலையிலே எந்திரிச்சு கப்பை தேடிக்கிட்டே தெரிய வேண்டியது இருக்கு முடிஞ்சு. இன்னொரு அம்மா சொன்னிச்சு போய் பட்டிமன்றம் பேசுறவனை கல்யாணம் வந்து தப்பா போச்சு. அது இங்க அந்த பக்கத்துல நம்பியூர் பக்கத்துல ஒரு அக்கா சொல்லிச்சு. யாக்கான்னு கேட்கிறேன். பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் 4 மணிக்கு வர்றாங்க. வந்து போர்வையை போத்துட்டு இன்றுடன் நிகழ்ச்சிகள் நிறைவேறது நன்றி வணக்கம் தூங்கிறானக்கா. இப்படி பெண்கள் சில குழப்பத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறந்த ஊரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னு கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்ததை பார்க்க போனோம். போன மாசம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு. சகலைக்கு போய் சொல்லுங்க. குழந்தை பிறந்ததை பார்க்க போனோம். தாய்கள் கூட பிள்ளைகள் கூட புருஷன் வந்து அழுது கிடக்கான். நீ வந்து அழுகுறான்னு கேட்க ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டினது நான் தான் அழுது கிடக்கிறான். அதையும் பிரிச்சு விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா. நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவம் வேணா பேசாம உட்காந்துரு. அதான் நல்லது. பெரிய மனுஷன் மாதிரி நடந்து வாழ்க்கையில எங்க நிம்மதி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்களின் உழைப்புன்னு சொல்லுங்க. ஆண்களுடைய உழைப்பை உண்மையிலே சரியாக சொல்லி இருக்கிறான். பிரேமா ஜெயந்த்ங்கிற பொண்ணு எவ்வளவு தூரம் அந்த தந்தைக்காக உழைத்து இந்த உலகத்தில மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை பெற்று தந்திருக்கிறாள் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஒரு இளைஞன் எப்படி தன் தந்தைக்காக உழைக்கிறான் என்பதை பதிவு செய்திருக்கிறார். அதே போல தன் தந்தை இறந்த பிறகு எத்தனையோ ஆண்மகன்கள் தான் திருமணம் செய்து கொள்ளாவிட்டாலும் தன் சகோதரியில் திருமணமாக வேண்டும் என்று தன் ஆண்மையை கட்டிக்கொண்டு இந்த சமூகத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியையும் பதிவு செய்திருக்கிறார். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வரக்கூடியவர் ராணிகுமார் அவர்கள். அருமையான பாடகி. பாடையில பார்க்கணும் இந்த அம்மாவை. பாட்டு பாடையில தான் உண்மையிலேயே சாப்பாடு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பட்டிமன்றம் நிறைவு பெற்றவுடன் அன்னதானம் துவங்கும். யாரும் சாப்பிடாம போயிடாது. நடிப்பில்லாத நாடகம் இல்லை, நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த படப்பட்டி வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கு பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு. படப்பட்டி மக்கள்னாலே சமம் மாசு. நீ முதல்ல பேசு நடுவர்களே. நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்ப என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. தோசையில போடலாம். நீங்க பேசுங்க வாத்துக்கிட்ட.